உனக்கே எதிரியாகியவர்களும் ஒரு நாள் உன் வெற்றிக்கு கை கழுவி பாராட்டு சொல்வார்கள். இன்றைக்கு நீ தனியாக இருக்கலாம், ஆனால் நாளை உன் தனிமை உன்னை சக்தியாக மாற்றும். உன்னை நம்பு, நிமிர்ந்து நட. குடும்பம் உன்னை புரிந்து கொள்ளாத நேரம் வந்தால் அது உன் தவறில்லை. சிலருக்கு உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு காலம் தேவைப்படும். அந்த நேரம் வரைக்கும் நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வைய. வெற்றி என்பது எல்லோரும் கைத்தட்டும் போது வருவதில்லை. ஒருவரும் அருகில் இல்லாத அந்த நிம்மதியற்ற இரவுகளில் நீ கண் விழித்து உன் கனவுக்காக போராடும் நேரங்களில் தான் அது பிறக்கிறது. எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் உன்னை தடுக்க முடியாது. நீ உன் நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள். வீட்டிலிருந்து ஆதரவு இல்லை என்றால் நீயே உனக்கான ஆதரவாக இருந்து காட்டு. உன்னால் முடியும். உன்னை புரிந்து கொள்ளாதவங்க கூட உன் வெற்றிக்கு பின்னாடி நின்று புகழ்வாங்க விரும்புவாங்க. அந்த நாள் வரைக்கும் பொறுமையா இரு. உன் பயணத்துல உன்னையே நீ நம்பு. நீயே உன் சக்தி. தாய்மார்க்கும் பிள்ளைகள் புரியாத நேரம் வரும். அப்போ அந்த பிள்ளைதான் முதிர்ந்து நினைக்கணும், வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்ல, நம் வழி நமக்கே புரியும். அதை ஆழமா நம்பு. சில நேரங்களில் குடும்பமே எதிரியாகும்னா அது நீ தவறாக இல்லை, நீ வேறுபட்ட விழிப்போடு இருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. மற்றவர்கள் புரியாததை நீ உணர்கிறாய். அந்த உணர்வை சிதைக்காமல் அதிலேயே உன்னை கட்டி எழுப்பு. உன் கனவுகள் உன் வீட்டுக்குள் கூட இடமில்லாத அளவுக்கு பெரியவையாக இருக்கலாம். அதனால்தான் சிலர் பயப்படுகிறார்கள். பயப்படாதே. நம்மால் அந்த கனவுகளையும் வாழ்வையும் தனிமையிலேயே உருவாக்க முடியும்னு நம்பு. நம்மை உண்மையா நேசிக்கணும். நபர்கள் கூட நம்மை புரியாமலே விட்டு கொடுக்கறாங்களேன்னு துக்கப்படாதே. அவங்க நம்ம வாழ்க்கையின் ஒரு கட்டத்துல மட்டும் இருந்தவங்க. நீ உன்னோட முழு பயணத்துக்கு தயாராக இரு. நீ பார்த்த துன்பம் ஒரு நாள் உனக்கே வலி இல்லாம புன்னகை வர வைக்கும். ஏன்றா அந்த வலிதான் உன்னை பாசத்தை விட சக்திவானவனாக்கும். குடும்பம் தள்ளியதாலேயே நீ உன் வாழ்க்கையை வலிமையா கட்டி எடுத்துக்க போற. உனக்கு பக்கத்துல யாரும் இல்லாத நேரம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனை. ஏனெனில் அந்த நேரமே நீ உண்மையா உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறாய். மற்றவர்கள் இல்லாமலே நீ வெற்றி காண முடியும். உன் குடும்பத்துல யாரும் உன்னை நம்பலனா பரவாயில்ல, நீ மட்டும் உன்னை நம்புற நபரா இருந்து விடு. ஏன்னா ஒரு நாள் அவர்கள் கூட அவன் நம்முடையதுதான்னு சொல்லி பெருமைப்படுவாங்க. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இல்லை என்றால் அந்த ஒற்றுமையை காண்பிக்க தனியாக போராடும் ஒருத்தன் தேவையாகிறான். நீ அந்த ஒளியா போ. ஒரு நாள் அந்த ஒளியே அவங்களையும் வெப்பம் தரும். வீட்டில் இருந்த ஆதரவு இல்லாம பெரிய கனவு காண்றதுக்கு உள்ள யதார்த்த வேதனை தான் உன்னை படைக்கும். அந்த வேதனையை பயமில்லாமல் எதிர்கொள். நாளைக்கு அது உன் பெருமையா மாறும். உன் வாழ்க்கை ஒரு படகுதான். சில நேரங்களில் குடும்பமே ஓட்டும் கையை விலக்கிவிடும். அப்போ நீயே கையடிக்க கற்றுக்கொள். ஏனெனில் அந்த பயணத்தில் நீதான் கேப்டன். நம்மை வளர்க்கணும் நபர்கள் தான் நம்மை காயப்படுத்தும் போது அது ஒரே நேரத்தில் வாழ்க்கையிலேயே பெரிய பாடமும் வலியும் ஆகிவிடும். ஆனா அந்த வலிக்கு அடிபட்டவன் தான் எதிர்பார்ப்பில்லாமல் உயர்ந்து காட்ட வல்லவன். நீ தவறாக இல்ல, நீ வேறுபட்டவன். ஏனெனில் நீ ஊமை கிட்ட சத்தம் கேட்டவன் மாதிரி. மரபுக்குள் வாழ்ந்து பழகினவங்க உன் கனவுகளுக்கு பயந்து உன்னை தடுக்கிறாங்க. அதனால் தளராதே. நீ புது பாதையை உருவாக்குறவன். உன்னை தள்ளி வச்சது குடும்பமா இருந்தாலும் வாழ்க்கை உன்னை வரவேற்க தயாரா இருக்குது. தன்னம்பிக்கையோட அமைதியோட உன் மனசு உடையாம முன்னே போ. நாளை இந்த வலிக்கே நீ நன்றி சொல்ல போற. குடும்பம் தான் நம்ம வலி தெரியாம வைக்கணும். ஆனால் சில சமயம் அவங்க தான் வலி தரும் அளவுக்கு நம்மை தவிர்க்கிறாங்க. அதுவே நம்மை உச்சிக்கு கொண்டு போகும் தீவிர எண்ணங்களை தந்தே தீரும். நீ விழுந்தது தவறில்லை. உன்னை தள்ளியவங்க யாரா இருந்தாலும் அவங்க இல்லைன்னு நீ உன்னை குறை சொல்லாதே. நீயே உன்னோட தோழனும் வழிகாட்டியும் நம்பிக்கையும் ஆகணும். ஒரு நாளும் உன் குடும்பத்தோட அன்பு இல்லாமல் வாழ முடியாது என்ற எண்ணத்திலிருந்தே நீ விடுதலை அடையணும். அன்பு வரணும், அது கட்டாயம் இல்லை. நீ உன்னை நேசிச்சாலே போதும். நீ ஒரு முழுமையான உயிர். துரோகம் நெருக்கமான உறவுகளிலிருந்து வந்தா அது மனசை உதிர வைக்கும். ஆனா அந்த உதிர்ந்த மனசிலிருந்து தான் ஒரு புதிய மனிதன் உருவாக முடியும். நீ பழையவன் இல்லை, நீ இன்று உன்னை உருவாக்கும் ஒருவன். நீ செல்வாக்குடன் சிந்தனையுடன் வாழ்ந்தால்தான் நம் பிள்ளைதான் சொல்றவங்களே உன்னை உருவாக்க எந்த பங்கும் இல்லாமல் பெருமை காட்டுவாங்க. அது வரைக்கும் அமைதியா உன் வேலை பார்த்துடு. நீ அழுத தருணங்கள் யாரும் கவனிக்காத தருணங்கள். ஆனா அதுவே நீ உன் உண்மை சக்தியை கண்டுகொள்ளும் தருணங்கள். யாரும் இல்லாத இந்த நேரம் உனக்கே தேவையான நேரம். குடும்பம் எதிரியாகிவிட்டது என்ற உணர்வு உன்னை தாழ்வடைய செய்யக்கூடாது. அது உனக்குள்ள ஒளியை வெளிக்கொணர ஒரு காரணம். மாத்திக்கோ. துளி கூட சிந்திக்காதே. நீ ஒரு அற்புதமான பயணத்தில் இருக்கிறாய். உன்னை துன்பப்படுத்துறவங்க நெருக்கத்துல இருந்தாதான் அந்த வலி இரட்டை மடங்கா இருக்கும். ஆனா அந்த வலியை இழைத்தோர வெறுக்காம நீ உன்னை வலிமையாக்கிக்க நிக்கிறதாலதான் நீ சாமானியம் இல்லாதவனாக மாறுற. உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவங்க கூட நீ ஒரு நாள் உலகம் பாராட்டும் நபரா ஆனதுக்கு அப்புறம் நான் தான் முதல்ல அவனை பார்த்தேன்னு சொல்ல காத்திருக்கிறாங்க.
அதனாலவே நீ உன் பாதையை விட்டு கொடுக்க கூடாது. உன்னை நம்பாதவர்கள் உன் குடும்பத்தில் இருந்தா அது வேதனையாக இருக்கும். ஆனா அதே வேதனை உனக்குள்ள தீய பறக்க வைக்கும் எரிபொருளா மாறும். அந்த தீயாலே தான் நீ உன்னை வாழ்க்கையை ஒளிக்கிழிக்க போற. தூண்டிலில் சிக்காமல் நீந்தும் மீனும் வலையில சிக்காத வாழ்க்கையும் இருக்கிறது. குடும்பம் என்பது பாதுகாப்பு மட்டுமில்ல, உணர்வுகளின் புரிதலும். அது இல்லாத போது நீயே உன்னை பாதுகாக்க கற்றுக்கொள்ளணும். தனிமை என்பது சாபம் இல்லை, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு. நெருக்கமான உறவுகள் கூட உன்னை தவிர்க்கும் போது அந்த நேரம்தான் நீ உன்னையே உன்னோட உண்மையான தோழனாக்கி கொள்ள வேண்டிய நேரம். ஒரு குடும்பம் தவிர்த்தாலும் உலகம் முழுக்க நீயே உனக்கு ஒரு குடும்பமா இருக்க முடியும். உன்னோட கனவுகள், உன்னோட செயல்கள், உன்னோட நம்பிக்கை, இவை மூன்றும் சேர்ந்தாலே நீ யாராலும் அழிக்க முடியாத ஆளா மாறுவ. உன் வாழ்க்கையை மதிக்காதவங்க உன் வீட்டில் இருந்தால் கூட நீ உன்னை மதிக்க மறக்காதே. உனக்குள்ள திறமை அவர்களுக்கு தெரியாம போகலாம், ஆனா உன்னால் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது பிரகாசிக்க போகுது. எதிரிகளுக்கு வெளியில இல்லாம உங்க வீட்டில இருந்தா நீ தலையசைக்க வேண்டியதில்லை. வெறும் அமைதியா உன் இலக்குக்கு செல்லணும். ஏனெனில் வெற்றி பெறும்போதுதான் அனைவருக்கும் உண்மை தெரியும். உன் கண்ணீரை அறுத்துவிடும் அந்த வார்த்தைகள் நெருக்கமான உறவுகளிலிருந்து வந்தால் அந்த கண்ணீர் நீ சுமந்த வரலாறு இல்லாத வெற்றிக்கான மழையாய் மாறும். அதுதான் உன் பூமியில் பூத்த பூக்களுக்கான நீர். சில சமயம் நம்ம குடும்பமே நம்ம வாழ்க்கையின் முதல் தடையாக இருக்கலாம். ஆனா அந்த தடையையே படிக்கட்டாக்கி கொண்டு மேலே ஏறக்கூடிய மனிதன் நீதான். அந்த நம்பிக்கையோட முன்னேறு. வீடு ஒன்று இடிந்தால் அது ஒரு இடம்தான், ஆனால் நம்பிக்கை இடிந்தால் அது ஒரு மனிதனை முழுவதுமாக உடைக்கும். அந்த இடிவெளியிலிருந்து மீளும் உன்னால் எதுவும் முடியாததில்லை. உன்னை எதிர்த்து நின்னது உன் அன்புக்குரியவங்க தான் என்றால் அது உன்னையே உன்னுடைய நண்பனாக மாற்றும். இந்த தனிமைதான் உன்னை முழுமையானவனாக்கும் பயணத்தின் முதல் படி. உன்னை விமர்சிக்கும் அந்த வாக்கியங்கள் உன் வீட்டிலிருந்து வந்தாலும் அது உன்னை வளர்த்த வேர்களை வெட்ட முடியாது. நீ வேரோடே வலிமையா நின்னு காட்ட வேண்டிய காலம் இது. ஒரு பூச்சி தன்னை மேலிருக்கும் கனமான பட்டாம்பூச்சியின் சுமையை சுமந்து வளர்க்க முடியாது. அப்படிதான் குடும்ப பாரத்தை ஏற்றும் போது நம்மை நாமே அடக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. விடாம ஒளியாய் மாறு. உன்னை யாரும் ஏற்காவிட்டாலும் நீ உன்னை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டவன். மற்றவர்கள் கருத்துக்கள் நீண்ட பயணத்தில் வரும் கூசல் காற்று மாதிரி பறந்தே போகும். நம்மை தூக்கி வைத்திருக்க வேண்டியவங்க நம்மை தள்ளி இருப்பது வருத்தம்தான். ஆனா அந்த தள்ளுபடிதான் நம்மை வலிமையான நிலைக்கு கொண்டு போகும் துருப்பிடிக்காத துடிப்பா மாறும். குடும்பம் என்பது இரத்தத்தின் உறவு மட்டுமில்லை, மனசுக்குள் ஓடும் உணர்வுகளின் வழித்தடம். அந்த வழியில் நீ தனியா நடக்க வேண்டிய நேரம் வந்தாலும் அது உன் பயணத்தை நிறுத்தாது, பெருசாகும். தாய்மொழி மறக்கக்கூடாது, ஆனா தாயரின் மனம் புரியாமலே வாழ வேண்டிய நேரம் வந்தால் நீ அந்த வேதனையை வெற்றிக்கான மொழியாக மாற்றணும். இன்றைய வலி நாளைய வெற்றி மொழியாகும். அவர்கள் உன்னை உணரவில்லை என்பதற்காக நீ உன்னுடைய கனவுகளுக்கு பெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு புரியாத உலகமா இருக்கலாம், ஆனா அது உனக்கே உண்டாக்க வேண்டிய ஒரு புதிய உலகம்தான். மனசுக்குள்ள காயங்களை வெளியில் காட்ட முடியாது, ஏனெனில் அந்த காயங்கள் நெருக்கமான உறவுகளால் வந்திருக்கும். ஆனா நீ அந்த வேதனையிலேயே உன்னுடைய வெற்றிக்கு தூரிகை வைத்துக்கொண்டு ஓவியமா உன்னை கட்டணும். ஒரே சாப்பாடு சாப்பிட்ட குடும்பம் கூட ஒரே கனவை பகிர முடியாத நேரம் வரும். அப்போ நீதானே உன் கனவுகளுக்கு போராடணும். அந்த போராட்டம் தான் நாளைக்கு உன் அடையாளமா மாறும். உன்னை உருவாக்கணும் என்று சொன்னவர்கள் உன்னை உடைக்க முயற்சிக்கிறாங்களா? பரவாயில்லை, உன்னால உருவாக்க முடியும்னு உணர்ந்த அந்த நம்பிக்கை இன்னும் உன்னை கைவிடல. உன் வீட்டுக்குள்ளே வெளிநோக்கி எதிர்த்த குரல்கள் இருந்தாலும் உன் உள்ளத்துல அமைதி இருந்தா போதும். அந்த அமைதி தான் உனக்கு வழிகாட்டும் கம்பி. அந்த கம்பியை விட்டு கொடுக்காதே. நம்ம அன்பை புரியாம தவறாக புரிந்து கொள்ளும் நபர்கள் நம்ம வீட்டில இருந்தா கூட அவர்களுக்காக நம்மை மாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அன்பு குறையாம நம்ம நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். அவங்க உன்னை பழித்தாலும் நீ உன்னை பாதையை பிழையாது. ஏனில் நிஜமா நீ உன்னை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்துல இருக்கிறீங்கன்னா தவறுகள்லையே நீ உன்னை வெற்றி கிணல் வச்சிடுவீங்க. தூக்கியவர்கள் தள்ளும் போது வருவது வலி அல்ல, விழுந்தவனோட விழிப்புதான். அந்த விழிப்போடு உயிரோடு இருக்கிறவருக்கு எல்லாமே முடியாம போவதில்லை. நீ எதிர்கொள்ற மௌனங்களும் தோல்விகளும் குடும்ப விளக்குகளும் இவையெல்லாம் உன்னை சிதைக்க அல்ல, உன்னை செதுக்க. நீ உன்னை ஏறக்குறைய உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு சிலைதான். வெளியில் எதிரிகள் இல்லை என்றால் வீட்டுக்குள்ளே தாங்க முடியாத போராட்டமா இருக்கும். ஆனா அந்த சுத்தம் தான் உன்னை புதுசா உருவாக்கும். இன்று ஒதுக்கப்பட்ட நீயே நாளை ஏத்தப்படுற ஆளாகிறாய். உன்னை ஆதரிக்கணும். நபர்களால தேங்குகிற பொழுதுகள் உனக்கு உண்மையான ஒளிவெளியை தரும். நீ இனிமேல் வெளிச்சம் தேடி அலைய மாட்ட, நீயே ஒரு வெளிச்சமாக மாறுவ. நம்ம உணர்வுகள் வீணானவையா நினைக்கும் நபர்களை நம்ம வீட்டுல பார்க்கும்போது
வாழ்க்கையை நாம தானே அர்த்தமா உருவாக்கணும். வேற யாரும் நம்ம கோணத்திலேயே இல்லையேன்னு சோர்வடைய வேண்டியதில்லை. வீட்டில் அனுதாபம் இல்லாததாலோ ஆதரவு இல்லாததாலோ நீ பிறக்கவில்லை. நீ பிறந்தது ஒரு முக்கியமான காரணத்துக்காக. அது மற்றவர்கள் புரியாமல் இருந்தாலும் உனக்கு மட்டும் அந்த ஒளியை நம்பிக்கையாவை. நமக்கே எதிரா இருப்பவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த சுவர் துரோகமா தோன்றும். ஆனா அந்த சுவரையே அடித்து கடந்து வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய தைரியம் உனக்குள் இருக்குது. உன்னையே ஏற்க முடியாத உறவுகள் இருந்தாலும் நீ உன்னை நம்ப மறக்காதே. ஏனெனில் நீதான் உன்னை நிமிர்த்தக்கூடிய ஒரே நபர். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்காதே, நீ என்ன நினைக்கிறேன்னு பாரு. வீட்டுக்குள்ள இருண்ட சந்திரமா வாழ்ந்தாலும் வெளியில ஒரு சூரியனாக வரலாறு படைக்க முடியும்னு நம்பு. அந்த நம்பிக்கைதான் நீ எதிரிகள் மத்தியில் கூட ஒளியாய் திகழ காரணம். தாயின் நிழலே இல்லாத போது கூட மரத்தினுள் உயிரோடு இருப்ப பசுமை இருக்கிறது. அப்படி என்றால் உறவுகள் இல்லாத நிலையிலும் உயிரோடு நின்று காத்துக்கொள்கிற தைரியத்துக்கும் அர்த்தம் உண்டு. அதுவே நீ. ஒரே வீட்டில் பிறந்தோம் என்பதற்காக ஒரே மனதோட வாழ முடியாது. நீ வளர்ந்து விடும்போது உன்னை எதிர்த்து நிற்பது நெருக்கமான நபரானாலும் நீ விழுந்து விடக்கூடாது. நீ மின்னி காட்ட வேண்டிய நேரம் இது. உன்னை சுட சுட பேசும் வாக்கியங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும்போது நீ மௌனமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மௌனம் தான் உன்னை வெளிச்சத்துக்கு இட்டு செல்லும் பாதை. உன் மனசுக்குள்ள போராட்டம் நடக்கிறது என்றால் அது உன் வெளியில் வெற்றி பிறக்க போகுது என்ற நிச்சயம். குடும்பம் கூட எதிரியாயிருந்தாலும் நீ உன்னை விளக்கை ஒரு ஆயுதமா மாற்றி வெல்ல முடியும். அவர்கள் உன்னை நிராகரித்தது உன்னை குறைச்சல் இல்ல, அவர்களோட புரிதலுக்கான எல்லைதான். நீ அந்த எல்லைக்குள்ள நின்றுடாதே. அதை விட்டு வெளியே வரு. நீ எல்லை மீறி வளர வேண்டியவன் தான். வீட்டுக்குள்ள அமைதி இல்லாம இருந்தா வாழ்க்கையே சலிப்பா தோணும். ஆனா அந்த சலிப்பை நீ சிதற வைக்கிற காலம்தான் இது. அந்த அமைதி நீயே உருவாக்கணும், உன் நம்பிக்கையால.